ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இதில் எலிமினேஷன் பற்றி பேசலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸும் ஷார்ட்ஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸும் போகிறோம், ஷார்ட்ஸும் போடுறோம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்கள் கைஸ், ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த வாரம் வந்து டபுள் எலிமினேஷனா சிங்கிள் எலிமினேஷனா அப்படின்னு கேட்டால் டபுள் எலிமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். நம்ம ஏற்கனவே 2-3 வீக்ஸாக வந்து டபுள் எலிமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டபுள் எலிமினேஷனே பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். இப்போ க்ரௌடும் வேறு உள்ள ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ வந்து டபுள் எலிமினேஷன் இருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, அப்படி டபுள் எலிமினேஷன்னா ரெண்டுமே வைல்ட் கார்டு என்ட்ரியாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஒன்று வைல்ட் கார்டு என்ட்ரியாகவும் ஒன்று ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இன்றைக்கான வேக்கப் சாங்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க ரஜினி சார் சாங் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து வார்டன் ரோல் ப்ளே பண்ணது ரஜினி சார். அப்படிங்கும்போது இந்த வாரம் டாஸ்கில் வார்டன் ரோல் ப்ளே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா ஜெஃப்ரி வராரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமாரும் வராரு. ஓகேங்களா? நம்ம வந்து வாட்ச்மேன் அப்படிங்கும்போது ஸோ நம்ம வந்து இது 2 பேருக்குமான விஷயமா எடுத்துக்கலாம். ஓல்டு கார்டு ஒருத்தங்க, வைல்டு கார்டு ஒருத்தங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிவகுமார் ஜெஃப்ரினும் எடுத்துக்கலாம். இல்லைனா இன்னொன்று 99% கன்ஃபார்ம் ஆனது வைல்டு கார்டில் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க இல்லைங்களா, ரியா. நம்ம ஆல்ரெடி வர்ஷினி ராணவ் தான் வந்து ஓட்டிங் வந்து வரல, அவங்க தான் வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம் 2 நாள் முன்னாடி. அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது வைல்டு கார்டுன்னு. இப்போ அவங்க தான் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாங்களே, ராணுவம் வர்ஷினியும். ஸோ அவங்க ஜம்ப் அடித்ததுனால அதுக்கு நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற ரியா மாட்டிட்டாங்க. ஸோ 99% வந்து ரியா போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸில். ஸோ சிவகுமார் எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் ரியா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி ரியாவாக தான் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது ஃபேராக அன்ஃபேராக நம்ம அதை பற்றி பேசுவோம். சிவகுமாருக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால சிவகுமார் உள்ளே வச்சுட்டு ரியாவை பண்ணலாம். சரி, அப்போ அந்த பாட்டில் வந்தது பிரகாரம் அப்போ ஓல்டு கண்டஸ்டன்ஸில் யாருன்னு பார்த்தா அப்போ ஜெஃப்ரி மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஜெஃப்ரி அந்த சாங் மேட்ச் பண்ணி இவங்க ஜெஃப்ரி அப்படிங்கிற பட்சத்தில் ஜெஃப்ரியாகவும் இருக்கலாம், இல்லை ரஞ்சிதாவும் இருக்கலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு டபுள் எலிமினேஷன்லாம் ஃபஸ்ட்டு ரியா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஓல்டு கண்டஸ்டன்ஸில் ஜெஃப்ரி இல்லைனா ரஞ்சித். இது வந்து இந்த சாங் வச்சு டிசைட் பண்ணுவாங்களா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி நடந்திருக்கு பிக் பாஸில். ஃப்ரைடே என்ன வேக்கப் சாங் போடுறாங்களோ அதில் பிக் பாஸ் வைக்கிற ட்விஸ்ட்டு அந்த வாரம் அவங்க எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற ட்விஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது சிவகுமார் ஆர் ஜெஃப்ரி, அப்புறம் இல்லை ரியா, ரஞ்சித், இப்படி தான் வரப்போகுது. ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ எதிர்பாருங்கள்னு ஏதாச்சும் ட்விஸ்ட்டே இதில் வச்சுருக்கலாம். டபுள் எலிமினேஷனாக அந்த டபுள் எலிமினேஷன் வந்து நம்ம சொன்ன இந்த 4 பேருக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை பற்றி பேசலாம் கைஸ். தேங்க்யூ.